உங்கள் ஆயிஷஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு வேதியியல். இந்த உணவு வேதியியல் அப்படின்னா என்னன்னா, உணவில் வேதியியல், அதாவது உணவுகளில் வேதியியல். நம்ம அன்றாட வாழ்க்கையில் உண்ணும் உணவில் இயற்கை மற்றும் செயற்கை வேதிப்பொருட்கள் கலந்துருக்கு. இவை மனித உடலில் வெவ்வேறு பணிகளை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இது எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோன்னா, பகுப்பாய்வு, பதப்படுத்துதல், உணவை கலன்களில் அடைத்தல், பாதுகாப்பு மற்றும் தரத்திற்காக உயிரி ஆற்றலை பயன்படுத்தல், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. மனிதன் மற்றும் விலங்குகளின் அடிப்படை தேவைகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு. நாம் உண்ணும் உணவு பல வேதிப்பொருட்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 வகையான உணவுகள் தேவைப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. உடல் வளர்ச்சி உணவுகள், ஆற்றல் அளிக்கும் உணவுகள், பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள். என்னென்னா, நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 வகையான உணவு தேவைப்படுது. அது என்னென்னா, உடல் வளர்ச்சி உணவுகள், ஆற்றல் அளிக்கும் உணவுகள், பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள். இந்த உடல் வளர்ச்சி உணவுகள் அப்படின்னா என்னென்னா, உடலின் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய உணவுகள். அதாவது என்னன்னு சொல்லணும்னா, புரதங்களை சொல்லலாம் எடுத்துக்காட்டா. ஆற்றல் அளிக்கும் உணவுகள் அப்படின்னா என்னென்னா, உடல் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள். இதுதான் ஆற்றல் அளிக்கும் உணவுகள்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னா, கார்போஹைட்ரேட்டுகள். அடுத்து என்னென்னா, பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள். பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள் அப்படின்னா என்னென்னா, நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய உணவுகளை தான் பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம்னா, வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளை சொல்லலாம். இப்போது ஒவ்வொரு மனிதருக்கும் 3 வகையான உணவு தேவைப்படுது. அது என்னென்ன அப்படின்னா, உடல் வளர்ச்சி உணவுகள், ஆற்றல் அளிக்கும் உணவுகள், பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள். அடுத்து சரிவிகித உணவுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நமது உடலானது சீராக செயல்பட வேண்டுமானால் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த 3 உணவுகளும், அதாவது இப்போ பார்த்தோம் இல்லையா, புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் இருக்கு இல்லையா, அது சரிவிகிதத்தில் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. இந்த 3 உணவுப் பொருட்களையும் சரியான விகிதத்தில் கொண்டுள்ள உணவு தான் சரிவிகித உணவுன்னு சொல்கிறாங்க. எந்த 3 உணவுப் பொருட்கள்? உடல் வளர்ச்சி உணவுகள், ஆற்றல் அளிக்கும் உணவுகள், பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள். இது சரியான விகிதத்தில் கொண்டுள்ள உணவு தான் சரிவிகித உணவுன்னு சொல்கிறாங்க. இந்த உணவு வேதியியலின் இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரமான உணவை ஒவ்வொருவருக்கும் தேவையின் அடிப்படையில் நீடித்த நிலையான வழியில் மக்களுக்கு வழங்குவது. தரமான உணவை ஒவ்வொருவருக்கும் தேவையின் அடிப்படையில் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப நீடித்த நிலையான வழியில் மக்களுக்கு வழங்குவது தான் இந்த உணவு வேதியியலின் இலக்கு. அடுத்து ஊட்டச்சத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை உணவில் உள்ள முக்கியமான வேதிப்பொருள் தான் ஊட்டச்சத்துக்களை சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, உடலின் வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சி, உடலோட வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சிதை மாற்றங்கள் போன்ற செயல்களுக்கு இவை அவசியம். எதுனா ஊட்டச்சத்துக்கள் அவசியம். இவை உணவில் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை உடலில் இயற்கையாகவும் காணப்படும், செயற்கையாகவும் காணப்படும். எடுத்துக்காட்டு தான் இதை தான் சொல்கிறோம். புரதங்கள், வைட்டமின்கள், தாது உப்புகள். அடுத்து உணவு சேர்க்கைகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உணவு சேர்க்கைகள் இவை ஒரு சில சிறப்பான செயல்பாடுகளுக்கு உணவில் சேர்க்கப்படும் வேதிப்பொருட்களை தான் உணவு சேர்க்கைகள் சொல்லுவாங்க. ஒரு சில சிறப்பான செயல்பாடுகளுக்கு உணவில் சேர்க்கப்படும் வேதிப்பொருட்கள், அதுதான் உணவு சேர்க்கைகள் சொல்லுவாங்க. உணவில் கொஞ்சம் சேர்ப்பாங்க வேதிப்பொருட்கள் சிறப்பான செயல்பாடுகளுக்காக. பல்வேறு வகையான உணவு சேர்க்கைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் கொடுத்துருக்கோம்.
உணவுச் சேர்க்கைகள் அதனுடைய செயல்பாடு என்ன, அதுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், பல வகையாக இருக்குது. அதில் ஒரு 5 மட்டும் இதில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு பதப்படுத்திகள். உணவு பதப்படுத்திகள்னால் அதனுடைய செயல்பாடு என்ன இருக்கும்? உணவை வந்து பாதுகாக்கிறது தான். நுண்ணுயிரிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உணவை பாதுகாக்கும் எதுனா உணவு பதப்படுத்திகள். அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட், இதெல்லாம் வந்து உணவு பதப்படுத்திகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உணவை பாதுகாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளிடமிருந்து ஏற்படும் பாதிப்பிலிருந்து உணவை பாதுகாத்து நம்மளுக்கு தருது. அடுத்து நிறமிகள். இது எதுக்கு? இதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, உணவிற்கு இனிய நிறத்தை கொடுக்கின்றன. நிறமிகள் வந்து உணவிற்கு இனிய நிறத்தை கொடுக்கின்றன. இதுக்கு உதாரணம் எடுத்துக்காட்டு எதை சொல்லலைன்னா, கரோட்டினாய்டுகள், ஆந்தோசைனின், குர்குமின், இதெல்லாம் வந்து நிறமிகள், உணவிற்கு இனிய நிறத்தை தருவன. அடுத்து செயற்கை இனிப்பூட்டிகள். இது எதுக்கு? இதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவில் இனிப்பு சுவை கூட்டுபவை. உணவில் இனிப்பு சுவை இதை சேர்த்தோன்னா நம்மளோட உணவு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும். உணவில் இனிப்பு சுவை கூட்டுகின்றன. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, சாக்கரின், சைக்ளமேட். சாக்கரின், சைக்ளமேட். அடுத்து சுவையூட்டிகள் அப்படின்னா என்னென்னா, அதனுடைய செயல்பாடு என்னென்னா, உணவு வகைகளின் சுவையை மேம்படுத்துகின்றது. உணவின் வகைகளில் சுவையை மேம்படுத்தக்கூடியதான் சுவையூட்டிகள்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, மேனோ சோடியம் குளூட்டமேட், மேனோ சோடியம் குளூட்டமேட், கால்சியம் டை குளூட்டமேட், இதுதான் வந்து சுவையூட்டிகள்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, எதிர் ஆக்சிஜனேற்றிகள். இதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, ஆக்சிஜனேற்றத்தை தடுத்து உணவின் தன்மையை கெடாமல் பாதுகாக்கிறது. நம்ம இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. இதை உணவில் சேர்த்தாங்கன்னா அது நம்முடைய இதய நோய்களிலிருந்து அது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி, வைட்டமின் இ, கரோட்டின். ஃபஸ்ட்டு என்னென்னா, உணவு பதப்படுத்திகள்னால் எதை சொல்லுவாங்கன்னா, வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட், இது வந்து நுண்ணுயிரிகளிலிருந்து உணவு வந்து பாதுகாக்குன்னு சொல்கிறாங்க. நிறமிகள். இதுக்கு உதாரணம் என்னென்னா, கரோட்டினாய்டுகள், ஆந்தோசைனின், குர்குமின். செயற்கை இனிப்பூட்டிகள்னா என்னென்னா, சாக்கரின், சைக்ளமேட். சுவையூட்டிகள். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, மேனோ சோடியம் குளூட்டமேட், கால்சியம் டை குளூட்டமேட். எதிர் ஆக்சிஜனேற்றிகள். இதுக்கு உதாரணம் எது சொல்லலைன்னா, வைட்டமின் சி, வைட்டமின் இ, கரோட்டின். இது ஏன் நான் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்கில் இருந்து டிஎன்பி எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் கடைசியில் நம்ம டேப்லெட் காலம் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உணவை பாதுகாப்பது எது அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வேறு எப்படிலாம் இது கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ உணவுக்கு நிறமியை கொடுப்பது எது, நிறங்களை கொடுப்பது, இனிய நிறத்தை கொடுப்பது எது, ஏன்னா உணவில் இனிப்பு சுவை கூட்டுவது எது, சுவையூட்டிகள்னு எதை சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இது கொஞ்சம் படிச்சுக்குங்க, நல்லா படிச்சுங்க. டெட் பேப்பர் 2 படிக்கிறவங்க நல்லா படிச்சுக்குங்க இந்த டாபிக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.